ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பாருன்னா உருளைக்கிழங்கு போண்டா பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல உருளைக்கிழங்கு நல்ல ஒரே மண்ணாக இருக்கும், நல்லா கழுவிக்கலாம். கழுவி வேக வச்சு தோலை சீவிக்கலாம். அப்புறம் வெங்காயம் அதெல்லாம் கட் பண்ணி நம்ம பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை அதெல்லாம் பார்த்தா அது கூட உப்பு, மஞ்சள் அப்படி எல்லாம் போட்டு பிசிஞ்சு உருண்டையாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உருண்டையை வச்சுட்டு இந்த பக்கம் கட் பண்ணும்போதே அந்த பக்கம் குக்கரில் வெந்துடும். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியான இதுதான் ஆகும். ஆனால் பார்த்தீங்கன்னா டைம் ஆகும், எப்படியும் அரை மணி நேரமாவது ஆகும். ஏன்னா இதை பூரா ஆற வைக்கணும், உருளைக்கிழங்கு ஆற வச்சு வைக்கணும். அதுக்குள்ளே வெங்காயம், பச்சை மிளகாய் அதெல்லாம் நீங்கள் திருத்தி ஒரு பக்கம் ஃபுல்லாகவே மிஷினில் போட்டு நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். உப்பு, மஞ்சள் பொடி எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கடலை மாவு, உப்பு, மஞ்சள் பொடி போட்டு அதை கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கலாம். ஏன்னா முக்கி எடுக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே தோல் சீவியாச்சு. இப்போ காரப்பொடி, உப்பு அதெல்லாம் போட்டு கையால் நல்லா நசுக்கணும். உங்களுக்கு நல்லா வெந்தால் தான் நசுக்க முடியும். அரைகுறையாக வெந்தால் அப்படி நசுக்க முடியாது. இது கூட வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோக்களவு வெங்காயம் போடுறோங்களோ அந்த அளவு ருசியாக இருக்கும் இந்த போண்டோ. இப்போ இதில் நான் சீஸும் போடுறேன். சீஸ் போண்டோ எப்படின்னா இப்போ எல்லாம் வச்சுட்டு நடுவில் கொஞ்சம் சீஸையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு அப்போ சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. கடலை மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய்க்குள்ளே போட்டு எடுக்கும்போது ரொம்ப இந்த இதனுடைய டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க. சீஸ் இருந்தது, அதனால் சரி அதுக்குள்ளே போடலாமே சொல்லிட்டு நடுவில் வச்சு அதையும் எடுத்தேன். சீஸ் போண்டா அவ்வளோ சூப்பராக அவ்வளோ ஒரு சுவையாக இருந்தது. ஃபுல்லாகவே உருட்டி வைக்கலாம். எவ்வளோ பண்ணாலும் ஒரு 7, 8 தான் வரும், அதுக்கு மேலே வராது. எனக்கு இந்த பாருங்கள் 5, 5, 9 தான் வந்துச்சு. சின்னதாக தான் போட்டேன். அதுக்கப்புறம் கடல மாவு கரைச்சிட்டு இதுக்குள்ளே முக்கியமாக எண்ணெயை வச்சுட்டே நீங்கள் செய்யலாம். எண்ணெயை காய வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கடலை மாவை கரைச்சி வச்சிடலாம். அதுக்குள்ளே எண்ணெய் காயிற நேரத்தில் நீங்கள் முக்கி வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தக்கன போட்டுக்கோங்க. எல்லாருமே பண்ணுறது தான். நான் எப்போவுமே என்ன பண்ணவே பண்ணுறதில்ல. பொண்ணு ஆசையிலேருந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லி தான் பண்ணுறேன். மற்றபடி நான் பண்ணவே மாட்டேன். இப்போ நல்லா இப்படி முக்கி எடுத்துக்கலாம். முக்கி எடுத்துகிட்டு போட்டு எடுத்தால் சுவையான ஒரு போண்டா நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். பார்த்து ஆதரவு கொடுங்க. இப்போ வாட்ச் ஹவர்ஸ் எவ்வளோ வந்திருக்கு பார்ப்போம். 170 தான் வந்திருக்கு. இன்னும் 4000க்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 200 கூட வரல. நல்லா வெந்துருச்சு அப்படின்னா வெந்துருச்சு நீங்கள் எடுத்துடலாம். எடுத்து நல்லா முறுமுறுன்னு எடுத்துக்கலாம். நீங்கள் 2 2 கூட போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் கடா பெருசாக இருக்குது, 2 தடவை இந்த தடவை 5ன்னா அடுத்த தடவை 4 அதுக்காக போட்டிருக்கேன். அதுக்கு தக்கன நடுவில் சீஸும் வச்சுருக்கேன். இவ்வளோ அழகாக பாருங்கள்.